அப்புறம் விஷயம் தெரியுமா, என்ன நேற்றுக்கு ஆர்ஆர் விசஸ் குஜராத் டைட்டன்ஸ் அந்த ஐபிஎல் மேட்சை எத்தனை பேர் பார்த்தீங்க? ஸோ பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா அந்த வைபவ் சூரியவன்சி அந்த சின்ன பையனோட அந்த ஒரு மெஜஸ்டிக் இன்னிங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். என்ன 35 பால்ல 100 ரன்னு. அந்த சென்னை 28 படத்தில் சொல்லுவாங்கல்ல, அவன் எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டான்ற மாதிரி எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா, எப்படி போட்டாலும் பொழந்து எடுத்துட்டாரு. ஸோ அந்த 35 பால் அவர் 100 ரன் அடித்தது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே, ஐபிஎல் வரலாற்றிலே ஃபாஸ்டஸ்ட் பை எனி இந்தியன், எந்த ஒரு இந்தியன் பிளேயரு இவர் தான் ஃபாஸ்ட்டாக செஞ்சுரி அடிச்சிருக்காரு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் பை எனி பிளேயர். அப்போ ஃபாரின் பிளேயர் யார் ஃபர்ஸ்ட் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெல். அவர் 30 பால்ல 100 அடிச்சிருந்தார் இல்லையா? ஸோ அந்த 175 அடித்த மேட்ச்சில். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் இருக்காரு. செகண்ட் நம்ம வைபவ் சூரியவன்சி தான் 14 வயசு சிறுவன். ஸோ சின்ன பையன், இளைஞன். ஸோ அவர் தான் அந்த இடத்துல வராரு. என்ன ஒரு மேட்ச் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் டீமுக்காக யங்கஸ்ட் ஆஃப் செஞ்சுரின்னு இவர் தான். இதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், அவர் யங்கஸ்டில் அடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம ஜெய்ஸ்வால் அவர் அடிச்சிருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் தாண்டி இப்போ இவர் வந்து ரியான் பெராக் அவர் அடிச்சிருக்காரு. அவரெல்லாம் தட்டி இப்போ இவர் வந்துட்டார் யங்கஸ்ட் ஹாஃப் செஞ்சுரியன். ஸோ அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ்லேயே 11 சிக்ஸு. இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றிலே எந்த இந்தியன் பிளேயரும் ஒரே இன்னிங்ஸில் 11 சிக்ஸ் அடித்தது கிடையாது. 11 சிக்ஸு, 66 ரன் தலைமை அதிலே அடித்தாச்சு. அது போக 7 4. இப்படி ஒரு ரன்னே எடுக்கலையே, ஃபுல்லாக அது ஓடிலாம் எடுக்கலையே, ஃபுல்லாக அடிச்சே போட்டு பழந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாக பவுண்டரிஸ்லேயே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு இன்னிங்ஸை பார்த்துட்டு ஒரு வியப்பு. அங்கே ராகுல் டிராவிட் உட்காந்துருந்தவர் வந்து எந்திரிச்சு வீல் சேரை விட்டு தன்னை மறந்து எந்திரிச்சு கை தட்டுறாரு, பாராட்டுறாரு. நிறைய மீம்ஸ் இன்றைக்கி இன்டர்நெட்டில் நான் பார்த்தேன். இந்த பையனை டியூஷன் அனுப்புங்கடாடே, அவனுக்கு ஹோம்ஒர்க் இருக்குன்னு கூப்பிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி. அண்ட் ராகுல் டிராவிட் எப்பவுமே உட்காந்து எழுதிட்டே இருப்பார்ல, அது என்னன்னு பார்த்தா சூரியவன்சி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அங்கிள் இந்த ஹோம்ஒர்க் முடிச்சு வைங்க, நான் உள்ளே போய் பொழந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. வெறும் 15 ஓவரில் அவங்க 212 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு மாசான மேட்ச்சு. ஸோ அந்த இளம் வீரருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை நம்ம சேனல் மூலமா தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாதனைகளை படைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சச்சின் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் போட்டு அவரை பாராட்டியிருக்காரு. ஒரே நாளில் அவர் வந்து 9ஆம் கிளாஸில், இவர் வந்து பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞர், 9 வயசில் வந்து கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்து கிரிக்கெட் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 4 வயசுலேருந்து கிரிக்கெட் விளாடுவாராம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5 வருஷத்தில் இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் வந்து பாராட்டுற அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு அப்படின்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த இன்னிங்ஸை பற்றினு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் ஐபிஎல் எப்பவும் ஃபாலோ பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.